எப்படி அவர் ஒர்க் அவுட்ல இத பத்தில ஏதாவது சொல்லியிருக்காரா உங்ககிட்ட? என்ன சாப்பிடுவாரு பிரதர் அவரு? அண்ணன் கிட்ட கேட்டா காலையில பொங்கல் சாப்பிட்டேன்டா, 2 பூரி. மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி, சிக்கன், கொஞ்சம் ரைஸ். ஈவினிங் என்னென்ன சாப்பிடுவீங்க? மூடு நல்லா இருந்தால் ரைஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா சப்பாத்தி. அதாவது நார்மல் சாப்பாடுங்க அது. விஜய் சார் நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஸ்பெஷல் ஃபுட் இல்ல, ப்ரொடக்ஷனுக்கு என்ன ஃபுட் வருதோ அதை தான் சாப்பிட்றாரு. அதான் சாப்பிடுவார். மார்னிங் அந்த பொங்கலாகவும் இட்லியாகவும் வாட் த ஹோல் யூனிட் சாப்பிடவில்லை. அதான் சார் கூட லிமிட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இதை காலைல ஜாகிங் ரன்னிங்லாம் பண்ண இல்லைடா, எப்பயாவது கொஞ்சம் ஈவினிங்ஸில் கொஞ்சம் வாக் பண்ணுவேன், அவ்வளோதான். என்ன சொல்ல வரேன்னா, your body needs the right kind of food, அவ்வளோதான். ரைட் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட். லிமிட்டாக சாப்பிட்டுன்னா விஜயன மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்ம பண்ண மாட்டோமே. ஓவர் டயட்டில் போயிடுவோம், இல்லைன்னா ஓவர் ஈட்டிங்கில் போயிடுவோம். ஏதாவது ஒன்று இருக்கு. பட் இஸ் ஸோ கிளியர். விஜயனா இஸ் வெரி கிளியர் ஆன் இஸ் டயட், எக்ஸசைஸ் ரூட்டீன். டிசிப்ளின்ங்கிற ஒரு வார்த்தை தான் அவரை வந்து அப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ 6:30 மணிக்கெலாம் he gets up. 8:30, 9 எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 9 லைட்ஸ் ஆஃப். இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. பட் அவர் வந்து இன்னைக்கு கூட அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த சீக்ரெட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபிட்னஸ்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது அவங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை அது இருக்கும். பட் சேம் டைமில் அன்பு கூட இருக்கணும். ஏன்னா அவர் மத்தியானம் லஞ்ச் அவர் டைரக்டர் சார் வீட்டிலேருந்து வரும். அந்த லஞ்சுக்காகவே தே ஆல் லவ் ஹிம். ஏன்னா குலாப் ஜாமுன் இவ்வளோ இந்த சைஸ் பார்த்துருக்கோம், இவ்வளோ பெரிய சைஸ் குலாப் ஜாமுன் லட்டு பார்த்துருக்குமே தவிர குலாப் ஜாமுன். சோபா சிஸ்டர் இவ்வளோ பெரிய குலாப் ஜாமுன் ஒன்று 4 கொடுத்துடுவார் எனக்கு. நானும் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாரு போலன்னு நல்லா சாப்பிட்டு போனால் 12 குலாப் ஜாமுன் வேலை வாங்குவார். செகண்ட் ஹாஃப் அந்த குலாப் ஜாமுன் தானாக கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடும். சரத் சாருக்கு கொடுத்து விட்டீங்களா குலாப் ஜாமுன்? சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிடுப்பா, நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். நான் ஒன்றும் மாதிரி இல்லைங்க. அவன் கெட்ட பையன் சொன்னல, அவன் கெட்ட பையன் அவன். நீங்க இப்ப ஏதாவது ஒரு சின்ன சீன் சொல்லி அந்த ஐப்ரோ சீன்லாம் ஒன்றும் இல்லைங்க. லுக் விட்டாலே எனக்கு ஐப்ரோ அப்படி ஷேக் ஆகும். ஏன்னா ஆர்டிஸ்ட்ல நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். கிளைமேக்ஸ் சீன்ல அந்த காசி சீன்ல அவர் அங்க பார்த்தா எல்லாம் பிளசண்டா இருக்காரு. கேமரா அப்படியே பேன் ஆகிட்டே இருக்கு. விஜய் சார் அப்படியே பிளசண்டா இருக்காரு, ஸ்ரீகாந்த் சார் அப்படியே பிளசண்டா இருக்காரு. கேமரா அப்படியே பார்க்கும் போதுல ஷாம் சார் இப்படியே இருக்கார். இப்படியே நான் சொல்றேன் மைக்ல, சார் ஷரத் சார் ஆல்ரெடி டைட் சார்.